ஓகே, நம்ம டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்லாம் பார்த்துட்டு வரோம். அதில் அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாஸ்போர்ட் இருக்குங்கள, பாஸ்போர்ட்டுடைய தமிழாக்கம் தான் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட்டுடைய தமிழாக்கம் கடவுச்சீட்டு. உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2025 அது தரவரிசை வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறது எதுங்க? எந்த பாஸ்போர்ட் முதல் இடத்துல இருக்குது? ஐக்கிய அரபு அமீரகம். அதுக்கடுத்தது நம்ம எந்த பிளேஸில் இருக்கிறோம்னு சொன்னால் 67வது இடத்துல இருக்கிறது யாருன்னு சொன்னால் இந்தியா. ஓகேங்களா? உலக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டில் இந்தியா எத்தனாவது இடங்க? 67. ஓகேவா? அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான தொல்லியல் சம்மந்தப்பட்டது. சரிங்களா? குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குங்க? குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே பாண்டியர் கால கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் பாண்டியர் கால கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அதாவது எந்த மன்னனை பற்றி இருந்ததுன்னு சொன்னால் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஓகேவா? அவருடைய காலகட்டத்தை சார்ந்தது. அதே போல் ரொம்ப முக்கியமானது, தமிழில் நம்மளுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த மருவு பெயர்கள் சொல்லுவாங்க. ஊர் பெயர்களுடைய மருவுகள்லாம் சொல்லுவாங்க. எப்படிலாம் ஊர் பெயர் மருவி இப்போ எப்படி அழைக்கப்படுதுன்றதெல்லாம் கூட கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ குலசேகரப்பட்டினத்துடைய பண்டைய பெயர் என்னங்க? வீரவளநாடு. என்ன நாடு? வீரவளநாடு என்பது எதனுடைய மருவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா குலசேகரப்பட்டினத்துடைய மருவு தான். சரிங்களா? இது ஒரு தமிழ் கொஷினாக நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது ஏற்கனவே நம்ம பசுமை இயக்கங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போதுன்னா டிஎன்ஜிசிசி, அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. இது என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு அரசனுடைய கொள்கைகளை இங்கேயும் செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாடு அரசு தான் இதை செயல்படுத்துது. தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி, தமிழ்நாடு அரசு பசுமை இயக்கங்கள், பசுமை தமிழ்நாடு இயக்கம், காலநிலை மாற்ற இயக்கம், ஈரநிலை இயக்கம், கடலோர மறுசீரமைப்பு இயக்கம், மரம் நடுதல் போன்ற சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் இந்த கம்பெனி மூலமா தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருது. இதனுடைய இலக்கு என்னன்னு சொன்னாக்கா பசுமையை பாதுகாக்கிறது தான். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தமிழ்நாடு பசுமை இயக்கங்கள்லாம் எந்த அடிப்படையின் கீழே செயல்படுதுன்னு சொன்னாக்கா டிஎன்ஜிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி மூலமா செயல்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஈவெண்ட் நம்ம பார்க்கலாம். அதே போல் தொழுநோய் இருக்குது இல்லையா? தொழுநோயை பொறுத்தளவில் பாசிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிலரி அப்படின்னு சொல்லக்கூடியது லேசான தொழுநோய். குழந்தைகளுக்கு அதிகமாக பரவக்கூடிய மல்டிபாசிலரி அப்படின்றது கடினமானது. சரிங்களா? பாசிலரின்றது லேசான ஒரு தொழுநோய். இப்போ சமீபத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக பரவக்கூடிய தொழுநோய் பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபாசிலரி, அதாவது கடினமானது, தொழுநோயிலே கடினமானது. சரிங்களா? நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி நிறைய ஈவெண்ட் இப்போ இந்த சமீப காலத்தில் வந்ததால் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாரதியாரை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நிறைய விதமான படைப்புகள் தமிழுக்கு அவ்வளோ அதிகமான பங்களிப்பை தந்திருக்கிறார். ஓகேங்களா? அவருடைய படைப்புகளில் சிறந்த படைப்புகள்னு பார்க்கும்போது பாரத நாடு, ஓகேங்களா, அச்சமில்லை என்ற புத்தகம், காணி நிலம் வேண்டும், நல்லதோர் வீணை, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, புதுமை பெண், வேடிக்கை மனிதர்கள், மனதில் உறுதி வேண்டும், இது போன்ற நிறைய எண்ணற்ற படைப்புகளை அவர் தந்திருக்கார். சரிங்களா? பாரத நாடு, அச்சமில்லை, காணி நிலம் வேண்டும், நல்லதோர் வீணை, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி, புதுமை பெண், வேடிக்கை மனிதர்கள், மனதில் உறுதி வேண்டும், இது போன்ற எக்கச்சக்கமான படைப்புகளை தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில கூடுதல் தகவல்களும் நம்மளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் புத்தகத்தில் கூட நம்ம தேடி பார்த்தா தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் புத்தகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. சரிங்களா? அதனால் இப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சர்வஜன மித்திரன்
அப்படின்னு சொல்கிற ஒரு இதனுடைய ஆசிரியர் பேர் என்னங்க? வேதமூர்த்தி முதலியார். ஓகேங்களா? சர்வஜன மித்திரன் என்ற இதனுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா வேதமூர்த்தி முதலியார். இவரை வந்து தர்மசீலர், அதாவது பார்த்தீங்கன்னா பாரதியாரை இந்த வேதமூர்த்தி முதலியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தர்மசீலர் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு. ஓகேங்களா? பாரதியாரை தர்மசீலர் என்று போற்றியவர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். வேதமூர்த்தி முதலியார். இந்த வேதமூர்த்தி முதலியார் யாரு? சர்வஜன மித்திரன் என்ற இதனுடைய ஆசிரியர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வேதமூர்த்தி முதலியாருடைய சிறப்பம்சம்ல இன்னொன்று, வஉசி சுதேச கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் இல்லையா? அதை நிறுவனத்துக்கு ஐரோப்பாவிற்கு அனுப்பப்பட்ட நபர் யாருன்னு சொன்னால் இந்த வேதமூர்த்தி முதலியார். சரிங்களா? அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவமானவராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? நெல்லை சர்வஜன மித்திரன் என்ற இந்த பத்திரிக்கை எங்கே வெளிவர தொடங்கியதுன்னு சொன்னால் நெல்லையில தான் வெளிவர தொடங்கியது. சரிங்களா? நெல்லையில் வெளிவர தொடங்கியது. அந்த பத்திரிக்கையில தான் பாரதியார் என்னென்ன எழுதுறாரு? செல்வந்தர்களின் அட்டுழியங்கள் அப்படின்ற பெயர்ல ஒரு கட்டுரை எழுதுறார். செல்வந்தர்களின் அட்டுழியங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டுரை எழுதுறார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் நீங்கள் பார்க்கறது அரிது. சரிங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரும்போது அந்த தலைவரை பற்றி நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே. அதாவது செல்வந்தர்களின் அட்டுழியங்கள் அப்படின்ற கட்டுரையை எந்த இதழின் மூலமா எழுதுனாருன்னு சொன்னாக்கா என்னங்க? சர்வஜன மித்திரன். பாரதியினுடைய பெயர் முதல்ல இலக்கிய உலகில் வந்தது எந்த பத்திரிகைன்னு சொன்னால் விவேக பானு. 1904 ஜூலையில் வெளியே வந்த அந்த விவேக பானுன்ற இதழில் பார்த்தீங்கன்னாக்கா பாரதியோடைய பெயர் வந்து இலக்கிய உலகத்திற்கு தெரிய வந்தது. சரிங்களா? பாரதியோடைய முக்கியமான பத்திரிகை மற்றும் அவர் எந்த மாதிரியான கேட்டகரியில் அவர் ஆசிரியராக இருந்தார்ன்றதை பற்றி பார்க்கலாம். பத்திரிகை பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இது. சுதேசமித்திரன் 1904 நவம்பரில் தொடங்கப்பட்டது. இது வந்து ஒரு நாளிதழ், டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரி. சரிங்களா? இதில் வந்து உதவி ஆசிரியராக இருந்தார். சரிங்களா? சக்கரவர்த்தினி 1905 ஆகஸ்டில் ஓப்பன் பண்ணது. 1905 ஆகஸ்டில் ஓப்பன் பண்ண பத்திரிகை தான் சக்கரவர்த்தினி. இது பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின், மாத இதழ்கள். சரிங்களா? முழு நேர ஆசிரியராக இதில் இருந்தார். அதே போல் ரொம்ப முக்கியமான பத்திரிகை இந்தியா, இதழ் இதுதான் இந்தியா. இதுலேயும் முழு நேர ஆசிரியராக இருந்தார். சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது 1904 நவம்பர், சக்கரவர்த்தினி 1905 ஆகஸ்ட். சரிங்களா? ஓகே. இதுதான் பாரதியாருடைய சில குறிப்புகள். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது ஒன்று, ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அதாவது ஸ்கிராப் டைப்பஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து சமீபத்தில் பரவச்சு. ஸ்கிராப் டைப்பஸ் இது எந்த காரணத்தால் பரவுதுன்னு சொன்னால் ரிக்கட்ஷியா அப்படின்ற பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணி பூச்சி மனிதர்களை கடிக்கும் போது இது ஏற்படுது. ஓகேங்களா? ரிக்கட்ஷியா அப்படின்ற பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணி பூச்சி மனிதர்களை கடிக்கும் போது இந்த ஸ்கிராப் டைப்பஸ் அப்படின்ற நோய் வந்து ஏற்படுது. சரிங்களா? இதெல்லாம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு நோய் காரணிகளும்ன்ற விஷயத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா? ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.